வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சித்தர்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல சித்தர்கள் என்பவர்கள் யார்? 8 வகையான யோகாங்கம் மூலம் என்பெரும் சித்திகளை பெற்றவர்கள் ஆவார். சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்று பொருள். 8 வகையான யோகாங்கம் அது என்னன்னு பார்க்கலாம். 1வது இமயம், 2வது நியமம், 3வது ஆசனம், 4வது பிராணாயாமம், 5வது பிராத்தியாகாரம், 6வது தாரணை, 7வது தியானம், 8வது சமாதி. மொத்தம் 18 சித்தர்கள் இருந்திருக்காங்க. இந்த 18 சித்தர்களை பற்றி ஒரு சின்ன குறிப்பு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அகத்தியர். அவர் தான் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய சித்தர். இவரோட சீடர்கள் போகர், பாபாஜி, திருவள்ளுவர், மச்சமுனி, இவங்கெல்லாம் இவரோட சீடர்கள். இவரோட பங்களிப்பு மருத்துவம், காயகல்பம், தமிழ் இலக்கணம், யோகா இதெல்லாம். இவர் சமாதி அடைந்த இடம் திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோயிலில். பத்மநாபசாமிகள் ஆனந்த சயனமாக இருக்கார் இல்லையா, அந்த இடத்துல தான் இவர் ஆனந்த சயனமாக சமாதி அடைஞ்சதாக சொல்லப்படுகிறது. 2வதா நந்தி தேவர். இவர் தான் 2வதாக நம்ம பார்க்குற சித்தர். இவர் சமாதி அடைஞ்ச இடம் பனாரஸ். இவரோட சீடர்கள் திருமூலர், பதஞ்சலி முனிவர், தட்சிணாமூர்த்தி, ரோமரிஷி, சட்டைமுனி, இவங்கெல்லாம் இவரோட சீடர்களாக இருந்திருக்காங்க. இவரோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம், காயகல்பம், ரசவாதம், இயற்கை அறிவியல், தத்துவம், இதெல்லாம் இவரோட பங்களிப்பாக இருந்திருக்கு. 3வதாக நம்ம பார்க்க போகிற சித்தர் திருமூலர். இவர் சமாதி அடைஞ்ச இடம் சிதம்பரம். இவரோட குரு நந்தி தேவர். இவரோட பங்களிப்பு யோகா, ரசவாதம், தத்துவம். 4 போகர். இவரோட சமாதி அடைஞ்ச இடம் பழனி. இவரோட குருவா அகஸ்தியரும் காலங்கிநாதர், இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. இவரோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா யோகா, காயகல்பம், மருத்துவம், இயற்கை அறிவியல், தத்துவம், போகர் 7000, இது போன்ற விஷயங்கள் இவரோட பங்களிப்பாக இருந்திருக்கு. 5 கொங்கணவர் அப்படிங்கிற சித்தர். இவர் சமாதி அடைஞ்ச இடம் திருப்பதி. இவரோட குரு போகர். மருத்துவம், மதம் ஆகியவற்றில் அறியப்பட்ட படைப்புகள் இவரோட பங்களிப்பாக இருந்தது. 6வது சித்தர் மச்சமுனி. இவர் திருப்பரங்குன்றத்தில் ஜீவசமாதி அடைஞ்சார். இவரோட குருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர், புன்னகீசர், பசுந்தர், இவங்கெல்லாம் இவரோட குருவாக இருந்திருக்காங்க. 10 ஹத யோகா போன்ற விஷயங்களில் இவர் இவரோட பங்களிப்பாக இருந்திருக்கு. 7வதாக நம்ம பார்க்க போகிறது கோரக்கர். இவரோட குருவாக தாத்தேத்திரியார், விஷ்ணு, மச்சமுனி. சமாதி இடம் பார்த்தீங்கன்னா போயூர் அப்படிங்கிற இடம், கிர்னார்னு சொல்லுவாங்க. இவரோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா அவதூத கீதை மற்றும் 13 படைப்புகள் இவரோட பங்களிப்பாக இருந்திருக்கு. 8வது சித்தர் சட்டைமுனி. இவர் சமாதி அடைஞ்ச இடம் ஸ்ரீரங்கம். இவரோட குரு நந்தி தட்சிணாமூர்த்தி. இவர் 46 வகையான படைப்புகள் மற்றும் மருத்துவம், ரசவாதம் போன்ற படைப்புகளால் இவர் அறியப்பட்டார். 9 சுந்தரானந்தர் அப்படிங்கிற சித்தர். இவர் சமாதி அடைஞ்ச இடம் மதுரை. இவரோட குருவா சட்டைமுனி, கொங்கணவர், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இவரோட படைப்புகள் 24 படைப்புகள் இருந்தது. மருத்துவம் சம்பந்தமான படைப்புகளும் தத்துவம் சம்பந்தமான படைப்புகளும். இதனால் இவர் அறியப்பட்டார். 10வது சித்தர் ராமதேவர். இவர் சமாதி அடைஞ்ச இடம் அழகர்மலை. இவரோட சீடர்கள் பார்த்தீங்கன்னா சட்டைமுனி, கொங்கணவர், இவரோட சீடர்களாக இருந்திருக்காங்க. 24 அறியப்பட்ட படைப்புகள், மருத்துவம், மந்திர சாஸ்திரம், இதெல்லாம் இவர் கைதேர்ந்ததாக இருந்தார். இவரோட பங்களிப்பு இதுவாகவே இருந்தது. 11 குடம்பை சித்தர். சமாதி அடைஞ்ச இடம் மாயவரம். குரு அலுக்காணி சித்தா. இவரோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம், சித்த தத்துவம், இதெல்லாம் இவரோட பங்களிப்பாக இருந்தது. 12வது சித்தர் கரூரார் சித்தர்னு சொல்லுவாங்க. இவர் சமாதி அடைஞ்ச இடம் கருவாய், இது கரூரில் இருக்குது. சீடர்கள் இடைக்காடார். இவர் தஞ்சாவூர்
கோவில் கட்டுமானம், மருத்துவம் இது மாதிரி விஷயங்களில் இவரோட பங்களிப்பு அதிகமாக இருந்தது. 13வது சித்தர் வந்து இடைக்காடர். இவர் சமாதி அடைஞ்ச இடம் திருவண்ணாமலை. சீடர்கள் வந்து குதம்பை, அழுக்காணி இவங்கெல்லாம் வந்து சீடர்களாக இருந்திருக்காங்க. அறியப்பட்ட 2 படைப்புகள் வந்து இருக்கு. 2வது காயகல்பா, அதோட விஷயத்தில் இவரோட பங்களிப்பு வந்து அதிகமாகவே இருந்திருக்கு. 14வது சித்தர் கமலாமுனி. இவரோட சமாதி அடைஞ்ச இடம் வந்து ஆரூர், திருவாரம்னு சொல்லுவாங்க. இவரோட பங்களிப்பு வந்து 2 பங்களிப்பு இருக்குது, 2 படைப்புகள் இருக்குது, மருத்துவம் மற்றும் தத்துவம். 15வது சித்தர் வால்மீகி. இவர் சமாதி அடைந்த இடம் எட்டிக்குடி. இவரோட குரு வந்து நாரதர். இவரோட பங்களிப்பு இதிகாச படைப்பு, அதாவது ராமாயணத்தை பதிவு செஞ்சதுதான் இவரோட மாபெரும் பங்களிப்பாக வரலாற்றில் கருதப்படுகிறது. 15வது சித்தர் வால்மீகி. 16வது சித்தர் பதஞ்சலி முனிவர். இவர் சமாதி அடைஞ்சது ராமேஸ்வரம். இவரோட குரு நந்தி. இவரோட பங்களிப்பு அஷ்டாங்க யோக சூத்திரம். 17வது சித்தர் தன்வந்திரி சித்தர். சமாதி அடைஞ்ச இடம் வைத்தீஸ்வரம். இவரோட பங்களிப்பு ரசவாதம், காயகல்பம், 22 அறியப்பட்ட படைப்புகளும் உண்டு. 18வது சித்தர் பாம்பாட்டி சித்தர். இவருடைய சமாதி அடைஞ்ச இடம் பேர் சங்கரன் கோவில். குரு வந்து சத்திமுனி. இவரோட பங்களிப்பு சித்த தத்துவம், அதுதான் வந்து இவரோட பங்களிப்பாக இருந்தது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சித்தர்களை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். மேலும் ஒரு வீடியோவில் நான் வேறு சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு அளிங்க. நன்றி, வணக்கம்.